மனசாட்சிடா. நான் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, யுஃபோரியான்னு ஒரு படம் பார்த்தேன். யுஃபோரியா ஆக்சுவலாக தெலுங்கு படம், தமிழ் டப்பு. நம்ம ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்குது, அப்புறம் ஆஹான்ற ஓடிடியில் இருக்குது. நான் ஜியோ ஹாட் ஸ்டாரில் தான் பார்த்தேன். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த ஜென்சி கிட்ட எந்த அளவுக்கு இவங்க செக்ஸி விஷயத்தில் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்களோ, பெண்களுக்கு எதிராக ரொம்ப பாலியர்மன் குடும்பம் 16-17 வயசு பசங்களாம் எவ்வளோ தப்பு பண்ணுறானுங்க, அதை சூப்பராக மையமாக காமிச்சிருக்கானுங்க. பணக்கார வீட்டு பசங்க, காசு இருந்தால் பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம், எதை வேணாலும் சாதிக்கலாம் நினச்சி அந்த தப்பை அதிகமாக பண்ணுறானுங்க இந்த ஜென்சி கிட்ஸு, இந்த பசங்க இந்த படத்தில். ஸோ சாரா அர்ஜுன் நல்லா நடிச்சிருக்காங்க, செமையாக. இப்போ துரந்தரில் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துலேயும் நல்ல ஒரு சூப்பரான கேரக்டரு. அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்ட கேரக்டர் பொண்ணு தான் சாரா அர்ஜுன் இந்த படத்தில். பூமிகா சாவ்லா நடிச்சிருக்காங்க. நம்ம சில்லுன்னு ஒரு காதலில் பார்த்த பூமிகா எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருக்காங்கப்பா. கௌதம், ஐஷு, அந்த ஐஷு கேரக்டர் அப்படியே தான் இருக்குது. அந்த ஃபேஸு இன்னும் கொஞ்சம் வயசாகுதில்ல, மூஞ்சி முகரம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வயசான மாதிரி இருக்குது. வந்து அந்த ரேப் பண்ண பையனில் முக்கியமான குற்றவாளியோட அம்மா தான் பூமிகா சாவ்லா. தான் பையனும் ஒரு ரேப்பிஸ்ட்டு. ஸோ 5 பேர் கேங் பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, 17 வயசு 16 வயசு பசங்க, +1 +2 படிக்கிற பசங்க. பார்ட்டி பப்புக்கெலாம் போயிட்டு பொண்ணுங்க கூட நல்லா டைம் பாஸ் பண்ணி விளையாடி அவங்கள காரில் அப்படியே அவங்கள உடம்பு வச்சு சுகம் கண்டு, ஜென்சி கிட்ஸு தானே எல்லாம் பண்ணுறானுங்க நல்லா. இப்போ ரேப்பு செக்ஸுலாம் அவங்களுக்கு அசால்ட் ஆகி போச்சு. ஜென்சி கிட்ஸு தோட்டு போல உள்ளே உச்சி ஜெயிலில் வச்சு ப்ரைவேட் பார்ட்டில் கையை லாடியை விட்டு லட்டம் கட்டி புருதி எடுத்தால் தான் இவங்களாம் திருந்துவானுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. 90s early 2000 கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடக்குமுறையில் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஆனால் இந்த 2003-4 அப்புறம் பிறகுறானுங்க பாரு, இவனுங்கெல்லாம் ரொம்ப அந்த பாலினத்தில் ரொம்ப ஊறி போய் பண்ணுறானுங்க. இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக, ஏன் தமிழ்நாடு சென்னை ஃபுல்லாகவே ரொம்ப அந்த அட்ராசிட்டி இவனுக்கு ரொம்ப பண்ணுறானுங்க. அந்த சட்டத்துக்காக தான் இந்த படத்தை எடுத்துன்னு வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து சிவில் சர்வீஸுக்கு படிக்குது சாரா அர்ஜுன் இந்த படத்தில். சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு பப்பு ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறா. பப்லாம் முடிஞ்சு இவங்க நல்லா ஜாலியாக அங்கே ஒருத்தன் வரான், இவனுங்க வரானுங்க, நல்லா பேசுகிறானுங்க. அந்த பொண்ணு நல்லா ஜாலியாக மயக்கி காரில் உட்கார வச்சு கூட்டின்னு போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த தப்பான ஹேபிட்டு, தப்பான விஷயம் எல்லாமே பண்ணுறானுங்க. ரேப் பண்ணி அந்த பொண்ணை இது பண்ணிடுறானுங்க. அடுத்த நாள் இது கோர்ட்டில் கேஸ் ஆகுது. ஸ்டார்டிங்கில் நாசர் சார் சொல்லியிருப்பார், தாம் பண்ண தப்புக்கு தானே பெட்டிஷன் குத்து கைதுறாம ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க. அது அப்படியே அதிசயமாக கடைசியில் அது பார்த்தா பூமிகா சாவ்லா தான், என் பையனை நான் ஒழுங்காக வளர்க்கலை, அதனால் என் மேலே நானே கேஸ் கொடுத்து என்னை உள்ளே தள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங் கொண்டு போகிறாங்க. கடைசியில் எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் அரசியல்வாதி பையன், பிஸ்னஸ் மேன் பையன், எம்எல்ஏ பையன், மினிஸ்டர் பையன், யூனியன் மினிஸ்டர் பையன், இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அந்த சாரா அர்ஜுன் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போய் பப்புக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து ரேப் பண்ணி கேங் ரேப் பண்ணியிருக்கிறானுங்க படத்தில். அந்த பொண்ணுக்கு நீதி கிடச்சி எல்லாரையும் தோலை கட்டி உள்ளே வச்சு, குறிப்பாக அந்த அவனுங்களை போலீஸ் கௌதம் வாசுதேவ் மேனன் சார் தான் இந்த படத்தில் சூப்பரான போலீஸ்காராக நடிச்சிருக்காரு. சரியாக நடிச்சிருக்காருப்பா மனுஷன். மேனனுக்கு போலீஸ் கேரக்டர் செம்மையாக சூட் ஆகுது மனுஷனுக்கு. வேறு லெவலில் பிச்சு உதறாரு போலீஸ் கேரக்டரில். 5 பிரியாணி பேக்கெட்டை சாப்பிட வச்சுலாம் எவனா தண்டனை கொடுத்து பார்த்துக்கிறியா? 5 பிரியாணி பேக்கெட் சாப்பிட்டு வாந்தியாக எடுக்கிறான். வேறு லெவல் சீனாக இருந்துச்சு. அதெல்லாம் போரே அடிக்கல. சரி, நான் கூட ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் பார்த்தா எந்திரிக்கவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சீட்டச்சு த்ரில்லர் தான் சொல்லுவேன் யுஃபோரியா. இந்த படம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளோ தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் தெலுங்கு ஃபேன்ஸுக்கு ரொம்பவே இந்த படம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. February 6 வந்தது இங்கே தமிழில். வித் லவ், யோகிடா, அந்த படம்லாம் நான் பார்த்துருந்தேன் உட்காந்து. இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக தமிழில் ஓடலைங்க, தெலுங்கில் தான் ஓடிஞ்சுது இங்கே கூட. இதெல்லாம் பார்த்துருப்பேன். நல்ல படம். கடைசியில் அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்து இவனுங்களை ஜெயிலில் உட்கார வச்சு வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் 5 பேருக்கு உட்கார வச்சு அந்த மெயினான கேரக்டர் விகாஸ் அவனை மட்டுமே காட்டிட்டு வராங்க. தான் அம்மா கிட்ட சொல்லி தான் பையனை எப்படியாவது திருத்தி அவனை ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும். 6 வருஷம் கழித்து பெயிலில் வருவான். அப்பயும் கஞ்சா அடிச்சிக்கின்னு பொண்ணு கூட சுற்றிக்கின்னு அந்த அட்ராசிட்டி எல்லாம் கெட்ட அட்ராசிட்டி, இந்தியாவில் அலோவ் பண்ணாத அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். பொண்ணு கூட சேர்ந்து இதில் இவன் கூட சுற்றுற பொண்ணுங்களும் கஞ்சா அடிச்சிக்கின்னு அப்படியே பத்துக்கின்னு இருக்குது இவன் கூட. ஐயோ, அந்த கேரக்டர்லாம். அதுக்கப்புறம் தான் பையனை திருத்த வச்சு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி கடைசியில் அம்மா இவனுக்காக அம்மாவும் குடிகாரியா மாறி அவளும் ஒரு சொசைட்டி லெஸ்ல மாறி இதை உணர்ந்து இவன் வெக்ஸாகி திருந்தி
படித்து அந்த ஜேஇ எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஐஏஎஸ்க்கு அப்ரூவ் கொடுப்பாங்க. அந்த அப்ரூவ் கொடுக்குற கலெக்டர் யார் தெரியுமாடா? இவனுங்க எல்லாம் ரேப் பண்ணி கேங் ரேப் பண்ணி விட்ட சாரா அர்ஜுன் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஐஏஎஸ்ஸாக உட்காந்துக்கிறான். அந்த சீன்லாம் வேறு லெவலில் வைப்பு செம கர்மாவாக இருந்தது. அதை பார்த்தோன்னே உடஞ்சி அழுவான், என்னை மன்னிச்சிருங்கம்மா, யார்கிட்ட நான் சை வாங்கினேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லாமலே படத்தை முடிச்சிட்டான். ஒரு சூப்பர் சொசைட்டி த்ரில்லர் மூவிங்க, மஸ்ட் வாட்ச். யூஃபோரியா, ஜியோ ஹாட்ஸ்டார்.